நண்பகல் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே சிஎஸ்கே என்னும் பட்டாசு கடையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டு பட்டாசுகள் வெடித்து சிதறியதால் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. இதுகுறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாலமுருகன் வழங்க நாம் கேட்கலாம். பாலமுருகன், விவரங்கள். வணக்கம் சாம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே மயிலாடுதுறை கிராமத்தில் சிவகாசியைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவருக்கு சொந்தமான சிஎஸ்கே எனும் பட்டாசு கடையில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் பட்டாசு கடை முழுவதும் எரிந்து வெடிகள் அனைத்தும் வெடித்து சிதறி தீ விபத்தை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் அறிந்து விரைந்து வந்த சிவகாசி தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். மேலும் பட்டாசு கடையில் வெடிகள் அனைத்தும் அடுத்தடுத்து வெடித்து வந்ததால் தீயை அணைக்கும் பணியில் துரிதமாக செயல்பட்டு வந்தனர். மேலும் இந்த விபத்து நடந்த இடத்தில் அடுத்தடுத்து பட்டாசு கடைகள் உள்ளதால் மேலும் தீ பரவாமல் தடுப்பது குறித்தான நடவடிக்கையில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டனர். மேலும் வெடி விபத்து நடந்த இடத்தில் சிவகாசி, சாத்தூர், வெம்பக்கோட்டை பகுதிகளைச் சேர்ந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். இச்சம்பவம் குறித்து சிவகாசி கிழக்கு காவல்துறையினர் சம்பவ இடத்தில் விசாரணை செய்து வருகின்றனர். பட்டாசு தொடர்ந்து வெடித்து கொண்டிருப்பதால் தீயை அணைக்கும் பணியில் துரிதமாக ஈடுபட்டு தீயை அணைத்தனர். மேலும் தீபாவளி திருநாள் இன்னும் 2 வாரங்கள் உள்ள நிலையில் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வெடி விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகள் வெடித்து தீயில் கருகி சேதமாயின. ஷாம், விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.